அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் இந்த மே மாதம் முக்கிய கிரகமான குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குரு எழுத போகும் தலைவிதி இதுதாங்க. அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவான் சித்திரை 17ஆம் தேதி வரை உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க. அதன் பிறகு அவரால் நன்மை எதுவும் எதிர்பார்ப்பதுல எந்த ஒரு பயனும் கிடையாதுங்க. இந்த மாதம் முழுவதுமே ராகு உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருக்கிறாரு. மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. வரவை விட சற்று செலவுகளே அதிகமாக இருக்குங்க. எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தினுடைய கடைசியில் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க. முதல் 2 வாரங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு திரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதற்கு பிறகு வரன் அமைவதில் சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சனி செவ்வாய் கூட்டு சேர்க்கையினால உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு சிறு உபாதைகள் உடலை வருத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. சில தருணங்கள்ல பண தட்டுப்பாடு சற்று கடுமையாகவே இருக்குங்க. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சிறிது பாதிக்கப்படுங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டே இருப்பது மிகவும் நல்லது. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டாலும் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் குடும்பத்தில் ஒரு சில நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்குது. இதனால குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த மாதம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் சாதகமாக இல்லைங்க. அதனால் வேலை பார்க்கும் இடத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்துங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்களும் ஒத்துழையாமையும் கவலையை அளிக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்துல நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கவனமாக இருந்தும் கடமைகள்ல தவறுகள் ஏற்படக்கூடுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு மனதிற்கு பிடிக்காத வேலை தாங்க அமையும். இருந்தாலும் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அது மட்டுமில்லாம துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தி மற்றும் விற்பனை ஆகிய விஷயங்களில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. ஏன்னா சந்தை நிலவரம் அடிக்கடி மாறும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிடுதுங்க. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பா மே மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால வருமானம் வரும்போதே எதிர்காலத்திற்கென்று சேர்த்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்புவதை தவிர்ப்பது அவசியங்க. சிறிது முன்பணம் வாங்கி கொண்டு அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதப்படலாங்க. சில்லறை வியாபாரிகளுக்கு பண தட்டுப்பாடு கடுமையாக இருக்கும் என்பதை கிரக
கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. வெளியூர் பயணங்களினால எந்தவித நன்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட இந்த பயணத்தை எக்காரணம் கொண்டும் உங்களால் தடை செய்ய முடியாதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. புதிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவற்றிற்கான வருமானம் கிடைப்பது தாமதப்படுங்க. திரைப்படத்துறையினருக்கு சோதனையான ஒரு மாதமா தான் இந்த மே மாதம் அமைய இருக்குது. நடிகர் நடிகைகளும் வருமானம் குறையுங்க இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டி இருக்குங்க. பிரதான கிரகங்கள் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுவதால சற்று சிரமமான ஒரு மாதம் என்றுதாங்க கூற வேண்டி இருக்குது. அதே போல துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதத்துல அரசியல் துறைக்கு அதிகாரியான சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக இல்லைங்க. அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் கூட இந்த மாதத்தில் அனுகூலமாக இல்லைங்க. பேச்சிலும் செயலிலும் பிற கட்சிகளுடன் உள்ள தொடர்பிலும் மிகவும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. அதே போல சிந்திக்கும் போது புன்னகை மலர பேசினாலும் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு எதிராக செயல்படும் நண்பர்கள் இருப்பதை சனி மற்றும் செவ்வாயினுடைய நிலை உணர்த்துதுங்க. எவரையும் நம்பாமல் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மே மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. எதையும் தீர ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிகாரியான புதன் இந்த மாதம் முழுவதுமே சுபபலம் பெற்று திகழ்கிறாரு. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. அதே போல இதன் காரணமாக தேர்வுகள்ல தெளிவாக பதிலளிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூமிக்காரகரான செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. வருமானத்தை தீர்மானிக்கும் இதர கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிக்கலங்க. அதனால அடிப்படை வசதிகள் குறைவில்லாமல் கிடைத்தும் விளைச்சலும் வருமானமும் குறைவாக தாங்க இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கான வழி பிறந்தாலும் மன நிம்மதியை பாதிக்குங்க. அண்டை நிலத்தவரோடு பகை ஏற்படக்கூடுங்க. இது மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது உங்களுடைய மனநலனுக்கு மிக மிக நல்லது. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளுடைய நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே இந்த மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லைங்க. குடும்ப சூழ்நிலையும் கவலை அளிக்கும் விதமா தான் அமைஞ்சிருக்குது. ஆரோக்கியமும் பாதிக்கப்படக்கூடுங்க. சற்று பொறுமையுடன் இருங்க. நெருங்கிய உறவினர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்பட வேண்டாம். சற்று நிதானமாக செயல்படுவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் சிக்கனமாக செலவு செய்யுங்க. சுகாதார குறைவான உணவகங்களில் உண்வதை தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. துலாம் ராசினியர்களுக்கு இந்த மே மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய இரு தினங்களிலும் மாலையில் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.